கிராமத்து பொண்ணு. நீங்க எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஆமா ஆமா, இது பெரிய மைசூர் பேர்லஸ். போமாங்கிட்டு வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, பூந்துட்டோம் அவ்வளவுதான். வெளியே போறீங்களா? எங்க அம்மாவை கூப்பிடவா? கூப்பிடுமா கூப்பிடு, எல்லாத்துக்கும் தயாராதான் என் மாப்பிள்ள வந்திருக்கான். உன்னையத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒரே முடிவுல நிக்கிறாமா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்றான். அவரை மட்டும் முடிவெடுத்தா போதுமா? அப்போ நீங்களும் முடிவெடுக்கணுமா? உட்காந்து எடுங்க, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். அப்படிலாம் இருந்தா பொழைக்க முடியுமாமா? ஏமா நீ வேற. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சுமா. எல்லாம் இந்த பயபுள்ள பண்ற வேலை, வீட்டுக்கே விட மாட்டேறியான். சரி ஃப்ரெண்டா போயிட்டானே அப்படின்னு நானே இருந்துட்டேன். உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரமே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பேரும் வெளியே போங்க. ஸ்ருதி, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு கேளு. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க. நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுமா. உங்க வீட்டவே சுத்தி வந்துட்டு இருக்கியான். எங்க அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்க. சரி சரி, வெளியே போறேன் இரு. அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் நான் போறேன். இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ, நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிறதா? நான் உன்கிட்ட முடிவுதாம கேட்க வந்தேன், முடிவு எடுக்கல. அதான் எங்க வீட்ல சொல்லிட்டாங்கல்ல. உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் சம்மதம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல சம்மதிச்ச நான் ஏமா இங்க வந்து நிக்க போறேன்? அதுதானே. போறீங்களா? எங்க பாட்டியை கூப்பிடவா? எங்க பாட்டியெல்லாம் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோங்க. எம்மா, உங்க அம்மா அப்பாவும் கூட கூப்பிடுமா, அந்த கிழவிய கூப்பிட்டுறாதம்மா. அவ்வளவுதான், அது பேசுறத காதுல கூட கேட்க முடியாது. டேய் அருண், இவ்வளவு சொல்றாங்களே, வா போலாம். நீ இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுடா. வாடா, உங்க அப்பா அம்மாட்ட போய் பேசி பார்க்கலாம். நீங்களாம் ஒண்ணு எங்க அப்பா அம்மாட்ட பேச வேணாம். அவங்க எப்படி இருந்தாலும் சம்மதிக்க மாட்டாங்க. உங்க வீட்ல ஒத்துக்கிட்டாதான் எங்க வீட்லயும் ஒத்துப்பாங்க. அடியை சுருதி, அடியை சுருதி. சீக்கிரமா கிளம்புங்க, எங்க அத்தை வராங்க போல. உங்க அத்தை காமெடி பீஸ் அத்தை தானே, வரட்டும் வரட்டும் பேசிக்கலாம். அடியை சுருதி, காது கேக்குமா கேட்காதாடி? இம்பிட்டு கத்துறேன். அத்தை இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் ரூம்குள்ள வந்து நின்றுக்கிட்டு போவே மாட்றாங்க. அட பாவிங்களா, ஒரு பொட்டப்புல தனியா இருக்க ரூம்ல இப்படியா வரது? நல்லா கேளுங்க அத்தை, நான் 1/2 மணி நேரமா கத்திட்டு இருக்கேன், போவே மாட்றாங்க. டேய், சம்மதமே வேணாம்னு சொல்லிட்டு எதுக்குடா இங்க வரீங்க? அட நெட்டவள்ளி அத்தை, மாப்பிளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுதான் நாங்களே பரிசம் போட்டு போலான்னு வந்தோம். சித்தி, நீங்களாச்சும் சொல்றத கேளுங்க. பாருடா, முறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியான். கலக்கு கலக்கு. நான் எவ்வளவு யூத்தா இருக்கேன், சித்தியா சித்தி? என் பொண்டாட்டிக்கு அத்தைனா எனக்கு சித்தி தானே. அடப்பாவி, அதுக்கெல்லாம் பொண்டாட்டியா உனக்கு? நீங்க வேற, அவன் மனசுக்குள்ள பிள்ளையே பெத்து வச்சிருப்பியான். நடக்கட்டும் நடக்கட்டும். சித்தி, எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அம்மா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண போறேன். உங்க வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொன்னீங்களா, இன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். சித்தி மனசு ரொம்ப உருகுற மாதிரி பேசுறியே. உன் கஷ்டமும் எனக்கு புரியுது, நான் என்ன பண்றது? அத்தை, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருக்காதீங்க. அடியே ஸ்ருதி, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இவ சரியான கள்ளி மாப்பிள்ள. இவளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிச்சயம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு உங்க போட்டோ வச்சு ரசிச்சுட்டு இருந்தா, நான் பார்த்தேன். இப்ப பாருங்க, பிடிக்காத மாதிரி நடிக்கிறா. எனக்கு தான் தெரியுமே, என் பொண்டாட்டிக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும்னு. ஷோ சித்தி, கம்மன் இருங்க. சரி மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அண்ணிக்கிட்ட, அண்ணா கிட்ட, எங்க அம்மா கிட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க உங்க வீட்டுக்கு போய் இருங்க மாப்பிள்ள. நெட்டவெளி அத்தை, உங்க பேச்சை கேட்டுட்டு நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறேன். எதுவும் சொதப்பி இது வச்சிடாதீங்க. மாப்பிள்ளை பொண்ணு மேல உசுரா இருக்கியான். அட எனக்கு தெரியாதா? நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வீட்டுல பேசுறேன். தங்கச்சி, அண்ணே வரேன், பாய். அம்மா ஸ்ருதி, மாமா வரட்டுமா? நானே டென்ஷன்ல இருக்கேன், போயிருங்க. என்ன சரசா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுருந்தியா? ஆமாக்கா, எனக்கு கூப்பிடும் கூட சங்கட்டமா தான் இருக்கு. என்னக்கா பண்ண சொல்ற? நம்ம சூழ்நிலை இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கலக்கா. உன் பேச்ச கேட்டோம்லடி, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? இப்படி குடும்பத்தோட அசிங்கப்படுத்தி விட்டியே, இன்னி என்னத்த பேச போறியா? டேய் மச்சான், இங்க நடக்கிறத பார்த்தா கல்யாணமே நடக்காது போலடா. இருடா இருடா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சித்தி வேற நம்மளை வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு சரசா கூப்பிட்ட? நாங்க பாட்டுக்கு வீட்டுல நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருந்தோம். திரும்ப கூப்பிட்டு கூப்பிட்டு பழசவே ஞாபகப்படுத்தாத. ஏற்கனவே நொந்து போயிருக்கோண்டி. ஏக்கா, நான் போய் உங்களுக்கு கெடுதல் நினைப்பேனாக்கா?
ஏய் நான் உன்னை குத்தம் சொல்லலடி. எங்க நேரம் அப்படி ஆட்டி படைக்குதுன்னு போக வேண்டியதான். அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, உங்களை பார்த்து நான் எதுவுமே பேசல. இல்லம்மா பரவாயில்ல விடு, சூழ்நிலை அப்படி, என்ன பண்றது. நம்ம சொத்த பிள்ளை சுருட்டுறக்கே இதுதான் வழி. எப்படியாச்சும் நம்மளே ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி விட்டுறணும். அக்கா சம்மதிக்காட்டாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படி சொத்தை வாங்கிடணும். அதுக்கு தான் இப்படி போராடிட்டு இருக்கேன். இதுல வேற சொதப்பிடுறாங்க. என்ன பண்றது, பெரிய சொத்தே கைக்கு வரப்போகுது, எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். எக்கா கல்யாணம்னா நின்று போச்சுன்னு தான் நினைக்காதக்கா. எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது ஏன் பொறுப்புக்கா. அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. இல்ல சரோஜா, எங்க அண்ணமையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கே ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோண்டி. எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் நாங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். எங்க அண்ணே இருந்தே கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்க தான் சொந்தத்துக்குள்ள எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டோம். டேய் அருணு, போச்சா பொண்ணு? அதுக்கெல்லாம் உன் ஆளுக்கு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. டேய் மச்சான், அதெல்லாம் நான் ஸ்ருதியை விடவே மாட்டேன்டா. என்னால ஸ்ருதி இல்லாம இருக்கவே முடியாது மச்சான். நீ பாட்டுக்கு இப்படி ஓரமா நின்று சொல்லிக்கிட்டே இரு, அங்கிட்டு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு. அக்கா நான் சொல்றேனேன்னு சங்கடப்படாதீங்கக்கா. எங்க அக்கா ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்லக்கா, நம்மளே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோங்கக்கா. அப்புறம் பிள்ளை குட்டி ஆனதுக்கு அப்புறம் அவளே சமைச்சிருவா. நீ சொல்றது நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. ஊர் உலகத்துல என்னத்த பேசுவாங்க, இப்படியா கல்யாணத்தை முடிக்கிறது? வர சொந்தக்காரங்களா கேட்பாங்க எங்க உங்க சம்மந்தி வீடுன்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்லலடா, இந்த கிளவி தாண்டா எல்லாத்தையும் கெடுக்குது. அதான் நாங்க இருக்கோம்லம்மா சம்மந்தின்னு பேருக்கு. நீ இருந்தா மாப்பிள்ளையோட அம்மா மாதிரி வந்துருமா? என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் கல்யாணத்தை பார்க்க வேணாமாடி? நீ சொல்றதெல்லாம் சரியா வராது சரோசா. அத்தை நானாச்சும் உங்க மகளை ராணி மாதிரி பாத்துப்பேன். நீங்க சம்மதிச்சு என்ன மாப்பிள்ள பண்ண? உங்க அம்மா இவ்வளவு பிடிவாதத்துல இருக்காங்களே. அவங்க கிடக்காங்க விடுங்க, நான் தான் கடைசி வரையும் வச்சு பார்க்க போறேன். என்னைய நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. உங்க வீட்டுல இருந்ததை விட நான் நல்லாவே வச்சு பார்த்துப்பேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. ஆனா எப்படி நாங்களே கல்யாணத்தை முடிக்க முடியும்? அடியே சரோசா, இந்த கல்யாணம்லாம் வேலைக்கே ஆகாது. தேவையில்லாத பேச்சு பேசாத. அம்மா நான் சொல்றத கேளுங்க. இப்படி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க மகளுக்கு எதா இருந்தாலும் நான் இருக்கேன். சரோசா, நீ சொல்றதெல்லாம் சரியா வருமா என்னன்னு தெரியல. ஆனா வீட்டுல போய் யோசிச்சு பார்த்துட்டு என்ன முடிவுன்னு சொல்றோம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படி சொல்லாதீங்கனே, முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை முடிக்க பாருங்கனே. எங்களுக்கும் அதான் ஆசை, வேணும்னேவா வேணாம் சொல்றோம். சரி சரோசா, நாங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு என்னன்னு யோசிச்சு சொல்றோம். சரிக்கா பாருங்க.